கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவரே, இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம். சங்கீதம் 119:76 இப்படி சொல்லுகிறது: நீர் உமது அடியேனுக்கு கொடுத்த உமது வாக்கின்படி உமது கிருபை என்னை தேற்றுவதாக. இந்த வசனத்துல வரக்கூடிய ஒரு பதம் பாருங்க, உமது அடியேனுக்கு கொடுத்த உமது வாக்கின்படி. ஆண்டவர் அவரது அடியேனாகிய நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம் அல்லது வார்த்தை எப்படி கிடைக்கும்? இது சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு ஆலயங்களிலும் ஒவ்வொரு மணிக்கு ஒரு வசனம் சொல்லக்கூடியதை வச்சிருக்கிறாங்க. அந்த வசனத்தை பிடிச்சுக்கிடுவாங்க. சில ஊழியர்கள் கொடுக்கக்கூடிய வார்த்தையை பிடிச்சுக்கிடுவாங்க. உங்களுக்குன்னு வரக்கூடிய வாக்கு தத்தம் உங்களுடைய வாக்கின்படி சொல்லப்பட்டிருக்குது. அது எப்போ அப்படின்னா, நீங்க பைபிள் வாசிங்க, வேதாகமத்தை நீங்க முறையா வாசிங்க, பிளான் பண்ணி வாசிங்க. வாசிக்கும் பொழுதே ஆண்டவர் வசனத்தின் மூலமாய் உங்களோடு இடைபடுவார். நீங்க வாசிங்க, அதான் முக்கியம். நீங்க நிறைய பேருடைய வாழ்க்கையில இந்த அனுபவங்கள் இல்லை. இப்படி நீங்க வாசிக்க ஆரம்பிச்சா, நான் இந்த வசனத்தை வாசித்தேன், இந்த வசனம் என்னோட கூட பேசியது அப்படின்னு நீங்க உணர்வீர்களே என்றால், ஆண்டவருடைய தயவும் அவருடைய ரட்சிப்பும் எனக்கு உண்டு. அவருடைய வாக்கின்படி. சில ஆண்டுகளுக்கு முன்பதாக எனக்கு ஒரு பலகீனம். அப்ப நான் வேதங்களை வாசிக்கும் பொழுது, அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன், வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன். இந்த வாக்கின்படி ஆண்டவர் அவருடைய தயவையும் அவருடைய பாதுகாப்பையும் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் அனுக்கிரகம் பாராட்டினார். மருத்துவ ரீதியிலே நான் ஒரு நோயாளி. என்ன போய் ஒரு வேளை ஸ்கேன் சென்டர்ல போயோ இரத்த பரிசோதனை நிலையத்துல போயோ சோதனை பண்ணுனா, உனக்கு அது இருக்குது இது இருக்குன்னு சப்பு சவறு என்று சொல்லி நிறைய முத்திரை குத்துவாங்க. ஆனால் நானும் வேத வசனத்தின்படி ஆரோக்கியமானவன். என்னுடைய வியாதிகளுக்காக இயேசு கிறிஸ்து அவருடைய சரீரங்களிலே தழும்புகளை ஏற்படுத்தி கொண்டார். அவருடைய தழும்புகளால் நமக்கு குணம் உண்டு என்கிற வார்த்தையினால் நான் தேற்றப்படுகிறேன். இப்படி வசனத்தின்படி நாம் ஆரோக்கியத்தையும் மேன்மைகளையும் மகிமையையும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நம்மை அழைக்கிறார். நல்ல ஆண்டவரே, உம்முடைய வசனத்தின்படி நீர் எங்களுக்கு தரக்கூடிய கிருபையினால் நாங்கள் தேற்றப்பட எங்களுக்கு கிருபை பாராட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.